என்ன அங்க ஒரே கூட்டமா இருக்கு? அது தெரியாதா? நம்ம சின்ன முதலாளி வீரத்தை காட்ட வந்திருக்காரு. பணபலம் இருக்கு, ஆள் பலம் இருக்கு. அதான் அந்த ஆள் அக்கிரமத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. இந்த ஊரையே அந்த ஆள் தானே ஆண்டுட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்க்கணும்னு தலையெழுத்து. சரி வா போய் பார்க்கலாம். நீ அவனுக்காவது என் சத்தியில சந்தேகம் இருக்காடா? முதலாளி பின்னிட்டீங்க முதலாளி. சவாலோட தைரியம் இருக்கடா இருக்காது. வாங்கடா வாங்கடா. கொஞ்சம் வழி விடுங்க. சூப்பர். முதலாளிக்கு முதலாளிக்கு வாங்கடா. விட இருந்தீங்கன்னா வாங்கடா. இந்தாம்மா பொண்ணு. அப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி? ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை ஜலதேவதைன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. வா வந்து தண்ணிக்குள்ள குதி. உனக்கும் ஒரு தெளிவு பிறக்கும். உன் கூட பழகினா நானும் உன்ன மாதிரி ஆயிடுவேன்னு பயமா இருக்கு. பாக்குறத பாரு. நீ என்னடி வெச்ச கண்ணு வாங்காம அப்படியே பாத்துட்டு இருக்க? உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அதை துவைச்சிட்டு வேற போட்டுக்கோ. இல்லனா சொறி சருங்கு வந்துரும். இப்பதான் புரியுது ஆம்பளைங்கயும் உன்னையே பாக்குறாங்கன்னு. சோப்பு போட்டு தேய்ச்சு குளிச்சா நீயும் தேவதை தான். ஓ, பொண்ணுக்கு வெக்கத்தை பாரு. எல்லாரும் போங்கடா இங்க இருந்து. பொம்பளைங்க குளிச்சிட்டு இருக்கும் போது எதுக்குடா கல்ல தூக்கி அடிக்கிறீங்க? ஏன் அந்த ஆண்டி எறும்பு கடிக்குதுடா? சும்மாறா, அவனும் அவன் எறும்போ. உன்ன கடிக்கலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது படா. நான் தான் முன்னாடியே சொன்னேன்லடா. வாடா நம்ம போலாம். இந்த வீட்ல நல்லா திட்டுவாங்கடா. வா வா. வாடா நம்ம போலாம். வாடா போலாம். என்னடா பண்றீங்க இங்க? நம்ம மாஸ்டர். பொம்பளைங்க குளிக்கிறத எட்டி பாக்குறீங்களாடா மட முட்டாளுங்களே. இந்த மாதிரி விஷயத்துல எந்த ஸ்கூல்ல கத்துக்கிட்டீங்க? நல்ல பசங்களா ஒழுங்கா இருக்கிற வழியை பாருங்க. இனிமே அப்படி பண்ணீங்க போங்கடா. என்னடா உருண்டு உருண்டு போறீங்க? வேகமா போங்கடா. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க.
கருங்கல்லா இருந்தாலும் இவன் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவன் தான்ப்பா. உன் கையால அது தடவி தூக்கி போடுறல்ல, அதான். வீட்லதான் உனக்கு ஒருத்தி இருக்காங்கல்ல கோபாலகிருஷ்ணா, அவங்க கிட்ட சொல்லி உன்னை 2 தடவை நல்லா தடவி விட சொல்ல. என் பொண்டாட்டிலாம் தடவி விட்டான்னு வச்சுக்குவேன், கண்டிப்பா எனக்கு வாந்தி தான் வரும். உங்க வீட்ல 3 பசங்க விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க என்ன பக்கத்து வீட்டு பசங்களா? கோபாலா போது நிறுத்துறா. சுசீலா கிட்ட சில்மஷம் பண்ண போனா விவகாரமாயிரும். எல்லார்கிட்டயும் விளையாடுற மாதிரி நீ அவகிட்ட போய் விளையாடாத. முதலாளி ஏதோ கூட இருக்கிற தைரியத்தில் ஆடிக்கிட்டு இருக்காவ. அப்படின்னா நீ ஒரு வேலை செய், முதலாளி கிட்ட சொல்லி நீ என்ன அப்படியே ஏத்துக்க. அதோ முதலாளியே வந்துட்டார்ல, என் முன்னாடி வச்சு பேசும்போது சீக்கிரமே ஒரு முடிவு கிடைச்சிரும். சரிங்க பார், வண்டி லோடு ஏத்திட்டாங்க, நான் கிளம்புறேன்ப்பா. உனக்கு தான் லோடெல்லாம் ஏத்தியாச்சுல சுசீலா, அப்புறம் என்ன? ஜோசப் அண்ணா சொல்லுங்க. எத்தனை லோடுன்னு சொல்லுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன். அந்த பில்லை கொஞ்சம் செட்டில் பண்ணுங்க. தண்ணிக்குள்ள தானே கல்ல போட்டுக்கிட்டு இருக்கோம். சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே. என்ன விஷயம் முதலாளி, கொஞ்ச நாளா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? இல்ல, கொஞ்ச நாளா ஊர்ல இருக்கிற எல்லா அனாதைகளையும் நீ ஏத்துக்கிட்டதா சொல்றாங்க. இங்க பாரு, உன்னோட விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இங்க பாரு, மாம்பள்ளி ஜோசப், அதாவது என்னுடைய அப்பா, அவரால கூட என்ன திருத்த முடியல. நீ வந்து என்ன திருத்த போறியா? முதலாளி, அந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. இதுக்கு மேலயும் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணா கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம போய் வேலையை பாரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஹலோ, அண்ணா, இதோ உடனே வந்துடுறேன். இதோ கிளம்பிட்டேன். ஓகே. என்ன இந்த ஆளு? இங்க பாருங்க கோபாலண்ணே, காலையில இப்படி நடந்து நடந்து காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது. குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யாமையே வாசந்தி நல்லா சம்பாதிக்கிறான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒவ்வொருத்தன் பின்னாடியும் 1000 முறை நடந்தாதான் அந்த காசு கிடைக்குது. அக்கா வர்றத பார்த்தாலே உனங்க தலை தெரிச்சு ஓடிடுவானுங்க. Then we have to find them. தேடி கண்டுபிடிக்கிற விஷயத்துல நீங்க பெரிய கில்லாடிங்களாச்சடா. கோபாலண்ணா, பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கு. முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. ஆளுங்களுக்கெல்லாம் பேங்க்ல இருந்து அள்ளி கொடுக்கறாங்கல்ல, அதனால வாசந்திக்கு ஒண்ணுமே இல்ல. அட என்ன வாசந்தி நீ, பேங்க்னு சொன்னா இப்ப அப்ளிகேஷனை கொடுத்தாதான் செத்து முடிச்சதுக்கு அப்புறம் லோனை கொடுப்பான். டக்குன்னு பணம் வேணும்னா வசந்தி கிட்ட தான் வந்தாகணும். ஆனா வாங்க வரும்போது தேனே பாலேன்னு சொல்றாங்க. பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆளே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவனுங்களெல்லாம் இப்படி விட்டு வச்சா கடைசியில நான் நடுத்தருவுக்கு வர வேண்டியதுதான். கோபாலண்ணா, உங்களோட அந்த சொந்தக்காரி எங்க? ஓ, எந்த சொந்தக்காரிய கேக்குற? அப்படி எனக்கு எந்த சொந்தக்காரி இருக்கா? நீங்க ஒரு சுந்தரி இங்க தங்க வச்சிருக்கீங்கல்ல, அவளதான் கேக்க. ஓ, அந்த பொண்ணை பத்தி கேக்குறியா? அது அவனுக்கு தெரியும். அப்புறம் வசந்திக்கு தெரியாது. நான் எப்படிப்பட்டவன் தெரியும்ல. அதான் எனக்கு நல்லா தெரியுமே, அதனாலதான் கேட்டேன். ஓ, அந்த பொண்ணு குளிக்கவே இல்லம்மா. நடக்கட்டும் நடக்கட்டும். நீ இருக்க பாரு. இங்க பாருங்கண்ணே, உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஆமாண்டா, இந்த மாதிரி விஷயத்துல எனக்கு கொஞ்சம் பைத்தியம் தான் வச்சுக்க. எனக்கும் அதான் புரிய மாட்டேங்குது. சுசீலா கிட்ட போய் இந்த பொண்ணு எதுக்கு சண்டை போட்டான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சுசீலா நம்பர் 1 சரக்குப்பா, அதுல எந்த சந்தேகமும் வேணாம். என்ன, அவளுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு. இருந்தாலும் ஒரு பொண்ணை பிடிக்காதுன்னு சொன்னா. நல்லா கேட்டுக்க, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறது முக்கியம் இல்ல, இந்த மாதிரி கையேந்தி பவுன்ல சாப்பிடுறதுனால நல்லா இருக்கும். டேய், வெள்ளச்சட்டில ஒரு கரை விழுந்தா எப்படி இருக்குன்னு தெரியும்ல, அந்த மாதிரி தாண்டா இதுவும். மனசுக்குள்ள எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அது தீக்காம நான் தூங்கவே மாட்டேன்டா. அதான்டா என் பழக்கம். என் பொறப்பே வேற மாதிரிடா, உனக்கு புரிஞ்சுதுல? அப்படி கேட்டீங்கன்னா, இருந்தாலும் நீங்க பண்றது. அந்த பொண்ணுக்கு 100 ஆயிசா.
சொல்லி வாயமுள்ள அது வந்துட்டா பாரு. அவளை பிடிச்ச வண்டியில ஏத்துறா. ஏய் சீக்கிரம். என்னடி பண்ற? ஏய் சீக்கிரம் சீக்கிரம் ஏத்து. ஏத்து. ஏய் சீக்கிரம் ஏத்துறா. சீக்கிரமா ஏத்துறா அவள. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாரா பாத்துறானே பிரச்சனை யாரோ. சீக்கிரம் உள்ள எடுத்துட்டு போ. எவ்வளவு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கோம். வீணாக்க கூட. சீக்கிரம் வா. உள்ள வா. ஏய் சீக்கிரம் வாடி. கத்தாத. உள்ள போ. போடி உள்ள. நீ அந்த வீட்டுக்கு எதுக்கு போன? ஏதோ வாங்கிட்டு போக வந்தா நான் விரட்டி அனுப்பிட்டேன்ல. யோ, உன் முதலாளி கிட்ட சொல்லி வை. எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. எங்களை இங்க அடிமைப்படுத்தலாம் நினைக்காத. ஒரு நாள் அவர் பண்ண பாவம் மட்டும் வட்டியோட சேர்ந்து வந்து அவர்கிட்ட வந்து விழும். கவலைப்படாத. பழைய இலக்கியங்கள்லாம் இன்னும் அப்படியே தாங்க இருக்கு. காலங்கள் எவ்வளவு போனாலும் சரி, அது இன்னும் நம்ம மனசுல தான் நின்னுட்டு இருக்கு. ஆனா இப்ப வளர்ந்து வர புதிய எழுத்தாளர்கள்லாம் அவங்க படைப்புகள் ஒரு அழுத்தம் இல்லாம போயிடுச்சே. அதெல்லாம் எதனால? இப்பெல்லாம் பொம்பளை பெருசா ஆம்பளை பெருசான்னு தகுதியே இல்லாத பலரும் வார பத்திரிகையில அவங்க இஷ்டத்துக்கு கண்டபடி எழுதி தள்ளுறாங்க. நாங்க என்னத்தங்க சொல்றது? ஆயுசே கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? அட எந்த விதம் முளைச்சு வரீங்க? ஆனா நல்ல வெறிஞ்சு வர்றதை உழைச்சிட்டோன்னா அது நல்லா வளரும்யா. நான் சொன்னது சரிதானே ஸ்நேகராஜா? அதுவும் சரிதான். நல்ல படைப்புகள் காலத்தால அழிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி திடீர்னு முளைச்சு வர்றவன் அதே மாதிரி அழிஞ்சு போயிடுவான். அதுதான் இப்பவும் நடக்குது. இந்த பக்கம் யாரோ ஒருத்தங்க போனாங்களே. யாராவது பிச்சை எடுக்கிற ஆளுங்களா இருப்பாங்க. இல்லப்பா, அது அப்படி இல்ல. ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து இங்க மாட்டிக்கிட்டேன். ராத்திரி நேரத்துல அந்த பொண்ணை நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க. அதே ஒரு பெரிய தொந்தரவு தானே. ஏதாவது ஒரு ஆர்பனேஜ்லயோ இல்ல ஆதரவற்ற ஒரு இல்லங்கள் இருக்குல்ல, அங்க போய் சேர்த்து விட்டுருக்கலாமே நீங்க. அப்ப நீ அந்த பொறுப்பை ஏத்துக்க. அதை நீ கூட பண்ணிருக்கலாம்ல. இதுதான் நம்ம நாட்டோட பிரச்சனை. இதெல்லாம் ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. எல்லா உயிரினங்க மேலயும் நம்ம தன்னை மாதிரி அன்பை காட்டணும்னா இந்த உலகம் கண்டிப்பா எங்கேயோ போயிடும்னு சொல்லுவாங்க. நாடு கண்டிப்பா முன்னேறி போகும்னு நான் நம்புறேன். சரி, அவளை விட்டு தள்ளுப்பா. நாம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். அதுதான் நமக்கு முக்கியம். இல்ல வேண்டாம், எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போயாகணும். எனக்கும் நிறைய வேலை இருக்கு. நானே உங்களை டிராப் பண்றேன். அப்ப சரி. சரி வாங்க போலாம்.